ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புது வீட்டுக்கு எப்படி எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் நான் வந்து காடி எடுத்து உள்ளே வச்சுட்டேன். காடி எடுக்கிற வீடியோ வந்து என்னால் போட முடியல. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா டிபி பாக்ஸ் வந்துடுது. இதில் பார்த்தீங்கன்னா 12 டிபி வந்து வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அங்கேயே நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சுவிட்ச் பாக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்சிபி எடுத்திருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒவ்வொரு சர்க்யூட் லைன் இருக்குது. அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த வெளியே போர்ட்டிகோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் லைன் வந்து காடி எடுக்கணும். கீழே பைப்பில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் பைப் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா மெயின் லைன் வந்துடும். இந்த 2 பைப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைப் வந்து சோலாருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோலார்லேருந்து அவுட்புட் மீட்டருக்கு போகும். அதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பைப் வச்சுருக்கேன். ரூம்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுவிட்ச் பாக்ஸ் வந்துடணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்லேருந்து ஒரு 5 அடி ஹைட் வச்சுட்டு மேலே வந்து பாக்ஸ் வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஒரு பெண்டு போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிவி யூனிட் கேட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுக்கு ஒரு 6 மாலரும், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாலர் பாக்ஸ் வச்சுருக்கேன் ஃபுட் லேம்புக்கு. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே எல்போ போட்டிருக்கேன். இது அப்படியே டேரெக்டாக அந்த பக்கம் லிங்க் பண்ணிடுவேன். ஏன்னா பெட்லேருந்தே போடுற மாதிரி கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எல்போ இருக்கும், அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி விட்ருவேன். 16 மாலர் பாக்ஸ்க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாலர் பாக்ஸ் வச்சுருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே கேபிள் பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கேபிள் பாக்ஸ்க்கு வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு லைட் கேட்டாங்க, அதனால் பெண்டு போட்டு திருப்பிட்டேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேபிள் லைன் பார்த்தீங்கன்னா மேலே காங்கிரீட்லேருந்து வரும். இந்த பைப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு டியூப் லைட் கேட்டாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எம்சிபியில் வர லைன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரும். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் பாயிண்ட்டு, ஃபேன் பாயிண்ட்டு எல்லா பாயிண்ட்டும் வச்சாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசி கேட்டிருந்தாங்க. அதனால் ஏசிக்கு வந்து 2 மாடல் பாக்ஸ் வச்சுருக்கோம். மேலேருந்து ஒரு 16 இன்ச் ஹைட் வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே ஒரு 3 வே ஜங்ஷன் வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு டியூப் லைட் கேட்டாங்க. டியூப் லைட்டுக்கு ஒரு பெண்டு திருப்பி விட்டுருக்கோம். இந்த 3 வே ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு பைப் இறக்கியிருப்பேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 8 மாடல் பாக்ஸ் வருது. பெட்டில் இருந்து லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாடலர் பாக்ஸ் ஏசி சுவிட்சுக்கும் டிவி சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி விட்டுருக்கேன். இது கீழே தான் அந்த எல்போ வந்து போட்டிருக்கேன் 2 பைப்பு லிங்க் பண்ணுறதுக்கு. இந்த பக்கம் செவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வே ஜங்ஷன் வச்சுருக்கேன். 3 வே ஜங்ஷனுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டு திருப்பி விட்டுருக்கேன். இங்கே ஒரு டியூப் லைட் கேட்டாங்க. அது போல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து போகும். இந்த பைப் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூமோட லைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் வழியில் கீழே சுவிட்ச் பாக்ஸ்க்கு வந்துடும். இங்கே ஒரு 6 மாடலர் பாக்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கு ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஃபீட். இந்த பைப் பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்த ரூமுக்கு வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். இந்த ரூமுக்கு வந்து தனியாக ஒரு எம்சிபிக்காக இந்த பைப் வழியில் நம்ம வந்து அந்த சர்க்யூட் லைன் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 4 மாடலர் பாக்ஸு. இந்த பைப் பார்த்திங்கன்னா நேராக இந்த இடத்துல வரும். இங்கே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கணும், அதுக்கு லைட் ப்ரொவிஷன் கொடுக்கணுன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைப் எடுத்திருக்கேன். இந்த பைப் பார்த்தீங்கன்னா நேராக 3 வே ஜங்ஷன் வழியில் மேலே லைட்டுக்கு போயிடும். இங்கே சர்ஃபேஸ் லைட் மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே காங்கிரீட்டில் பைப் பாக்ஸ் வச்சுருப்பேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாத்ரூம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 1 வே ஜங்ஷன் வச்சுருப்பேன். அதே மாதிரி அந்த பக்கம் வந்து இறக்கியிருப்பேன் காங்கிரீட்டில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் பைப் வந்து இறக்கியிருக்கனால 4 வே ஜங்ஷன் வச்சுருக்கேன். 4 வே ஜங்ஷனில் ஒரு பைப் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இறக்கியிருப்பேன். அந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 மாடலர் பாக்ஸ் வச்சுருக்கேன். ஹீட்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பைப் இறக்கியிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து எக்ஸாஸ்டர் ஃபேன் வேணும்னாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பைப் இறக்கியாச்சு. இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் பைப் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 வே ஜங்ஷன் ஜாயின் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் லைட் வேணும் அப்படின்னாங்க. அதுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அதோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் பாக்ஸில் வந்துடும். இங்கே வந்து ஒரு 4 மாடலர் பாக்ஸ் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.